கல்வெட்டுத்துறையை எப்பாடு பட்டாவது பிடித்தே தீர்வேன் என்று கண்காணியில் கண்டிருக்கிறார். நேற்றைய தினம் இன்னொரு சுவையான செய்தி, அவர்களுடைய ஒரு இணையதளத்திலே ஒரு பாடல், அந்த பாடலிலே தமிழ தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் வெண்கல சிலை அமைப்போம், எல்லாம் பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டமும் சிலை வைக்க போகிறார்களாம். நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், தமிழ தேசிய தலைவர் 4 தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கு கிட்டமாக போராடிய அந்த தலைவனுக்கு கல்வெட்டுத்துறை கடலுக்கு நடுவிலே 100 அடி உயரமான சிலையை அந்த 2 பேருடைய திருவுருவச் சிலைகள் ஆரம்ப கால தலைவர்களான அமரர்கள் தங்கத்துறை குட்டிமணியுடைய திருவுருவச் சிலைகள் கல்வெட்டுத்துறை சந்தைக்கு பக்கத்திலே அமைக்கப்படுவதை ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஜோதிகளும் வீடு வாசல்களை தொடர்ந்து போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். இது வரலாறு. அங்கே இந்தியாவிலே 1000 போராட்ட இயக்கங்களுக்கு பயிற்சி முகாம்கள் தரப்பட்டன. புதுடெல்லியிலே, இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லியிலே ராணுவ தலைமையகம் டேராடூனிலே 5 இயக்கங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அண்ணன் தவராசாவினுடைய சைக்கிள், அண்ணன் அருந்தவபாலனுடைய சைக்கிள், ஈஸ்வரவாதம் சரவணபவனுடைய சைக்கிள், சிவாஜிலிங்கத்தினுடைய சைக்கிள். சொல்லுவார்கள், கூரையில் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் போனானாம் என்று. வடமாகாணத்துக்கு 5000 மில்லியனை ஒதுக்கிவிட்டு யாழ்ப்பாணத்தாருக்கு கணக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்திரசேகரனும் ரஜீவனும் இளங்குமரனும் டாக்டரும். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, உங்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். எமது வட்டுக்கோட்டையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மண்ணில் அண்ணன் கடனுடைய சைக்கிளை விட உங்களுடைய கட்சி ஒரு வாக்கு தன்னம் கூட எடுத்தால் அண்ணனுடைய தம்பியாகிய நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன். இங்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் திரு ஐங்கரநேசன் அவர்களே, திரு அருந்தவபாலன் தமிழ் தேசிய உணர்வாளர் திரு அருந்தவபால் மாஸ்டர் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய அதேபோல மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளர் திரு தீபன் திலீசன் அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய ஏனைய வேட்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம். எனக்கு பின்னால் இன்னமும் பல தலைவர்கள் பேச இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய உரையை மிக சுருக்கமாக நான் ஆற்ற விரும்புகின்றேன். இந்த தேர்தலிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலை போல இல்லாமல், பாராளுமன்ற தேர்தலை போல இல்லாமல், பல விதமான வினோதமான வேடிக்கையான பொய்களும் பீரங்கி வேட்டுகளும் அதிர் வேட்டுகளை கிளப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் 27,000 வாக்குகள் கிடைத்தன, பாராளுமன்ற பொது தேர்தலில் 80,000 வாக்குகள் கிடைத்தன. இதிலே குறைந்து விடுமோ என்று பயந்து யாழ்ப்பாண மாநகர சபையையும் கல்வெட்டுத்துறை நகரசபை போன்றவற்றை தமிழ தேசிய தலைவர் மேலே பிரபாகரனுடைய அந்த மண்ணையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று உலகுக்கு காட்டுவதற்காக ஏனைய பல சபைகளையும் பிடிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இரவு பகலாக அமைச்சர் குலாம் ஜனாதிபதியுடன் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். களத்துறை அமைச்சருக்கு இப்ப வந்து கடற்கரை ஓரங்களில் கல்வெட்டுத்துறை போன்ற பகுதிகளில் மீன் பிடிக்காத குறை வீடுகளிலே வந்து வலையை வீசி இரவு 10 மணியை கடந்து பெண்களை அழைத்து கல்வெட்டுத்துறையை எப்பாடு பட்டாவது பிடித்தே தீர்வேன் என்று கண்காணியில் கண்டிருக்கிறார். நேற்றைய தினம் இன்னொரு சுவையான செய்தி, அவர்களுடைய ஒரு இணையதளத்திலே ஒரு பாடல், அந்த பாடலிலே தமிழ தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் வெண்கல சிலை அமைப்போம், அதே போல தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு
இறங்குதுறை அமைக்கப்படும் ஜெட்டி. அதைத்தான் ஜெட்டியைத்தான் ஜட்டி என்று சொன்ன இந்த அமைச்சர் நல்லவேளை இப்போது இந்த பாட்டிலே ஜட்டி என்று வரவில்லை, இறங்குதுறை என்று வந்திருக்கிறது. நான் இன்றைய தினம் உடனடியாக ஊடகவியலாளர்களுக்கு சொன்னேன், சவால் விடுகின்றேன், அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லட்டும், தமிழக தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை அமைப்போம், என்ன சனி என்றாலும் இறங்குதுறை என்று சொல்லட்டும், அதை நாங்கள் பெற்றோருடைய பெயரை சொல்லுவோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுது. ஊடகவியலாளர்கள் இன்று காலையிலே அவர் நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவர் பூசி மழுகி இருக்கிறார். இனிமேல் இந்த அதிர் வேட்டுக்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் மாவீரர்களுடைய கனவுகளை நனவாக்குவாராம். அது ஜட்டிமாடி கனவோ இல்லை, அவர்கள் கண்ட கனவு தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம் என்ற கனவை கண்டார். அதை உங்களால் கொடுக்க முடியுமா? அதுக்கு கிட்டத்தட்ட கொடுக்க முடியுமா? அந்த தாயகத்தை இரண்டாக வெட்டி பிளந்து நீதிமன்றம் மூலம் பிரித்தவர்கள் 2006ஆம் ஆண்டிலே இதே ஜேவிபியினர். இப்படி தாயக கனவு செய்ய போயிருமா? எல்லாம் பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டமும் சிலமைக்க போகிறார்களாம். நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், தமிழக தேசிய தலைவர் 4 தசாப்தங்களை கடந்து அரை நூற்றாண்டுக்கு கிட்டமாக போராடிய அந்த தலைவனுக்கு நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் அது உரிய காலத்திலே வல்வெட்டித்துறை கடலுக்கு நடுவிலே இந்தியாவிலே அங்கே கடலுக்கு நடுவிலே ஒரு சிலை 100 அடி உயரமான சிலையை இல்லை திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போல மும்பையிலே அங்கே பட்டேல் சர்தார் பட்டேலுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அதுபோல நாங்கள் நிறுவுவோம். ஆகவே இவர்களுக்கு சில நிறுவ என்று சொல்லி காதல பூச்சுத்த தேவையில்லை, இறங்குதுறை செய்வோம் என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் வல்லுநத்துறையிலே அவர்களுக்கு தமிழக தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு அங்கே வல்லுநத்துறை பிரதேச வைத்தியசாலைக்கு உள்ளே ஒரு கதிரியக்க சிகிச்சை பிரிவை நாங்கள் அவர்களுடைய பெயரில் திறந்து பெயர் சூட்டுவோம், பொதுமக்களுடைய நிதியை திரட்டி அரச பணத்தை செலவழிக்காமல் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கோம். அது மாத்திரமல்ல, ஒரு மின்தகன மயானத்திற்கு கூட அவர்களுடைய பெயர் சூட்டப்படும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். சிலையை திறப்பதாக சொல்லுங்கள். ஆயுத போராட்ட இயக்கத்துடைய ஆரம்ப கால தலைவர்களான தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்களுக்கு கடந்த அரசாங்கம் எவ்வாறு சிலை நிறுவனத்திற்கு தடை விதித்ததோ எல்லா அனுமதியையும் நாங்கள் பெற்று நகர அபிவிருத்தி அதிகார சபை, கடலோர பாதுகாப்பு பிரிவு போன்ற எல்லாவற்றையும் பெற்றதன் பின்னர் போலீசாரால் தடுக்கப்பட்டதை இந்த ஆட்சி வந்து 6 மாதத்தின் பின்னரும் கூட அதை நீக்கவில்லை. அந்த 2 பேருடைய திருவுருவச் சிலைகள் ஆரம்ப கால தலைவர்களான அமரர்கள் தங்கத்துறை, குட்டிமணியுடைய திருவுருவச் சிலைகள் வல்லுநத்துறை சந்தை பக்கத்திலே அமைக்கப்படுவதை எங்களுடைய ஆட்சி உறுதிப்படுத்தும் என்பதையும் சொல்லி இருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வாறு இங்கே யாழ்ப்பாணத்திலே தேர்தல் பிரச்சாரத்திலே அந்த டிஜிட்டல் மயமாக கொண்ட பிரச்சாரத்திலே ஒரு செம்மணியிலே ஒரு மிகப்பெரிய இந்த இறந்து போனவர்களுக்கான ஒரு நினைவு தூவி, கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூவி எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போல வல்வெட்டித்துறையிலே 70 அடி உயரமாக அமரர்கள் குமரப்பா, புலேந்திரன் போன்றவர்கள் தானம் செய்யப்பட்ட அந்த தீர்வில், பொது பூங்கா தீர்வில் அந்த பகுதியிலே குளத்துக்கு நடுவிலே 70 அடி உயரமான ஒரு தூவி நிறுவப்படும். அந்த தூவி தமிழீழ விடுதலை போராட்டத்திலே, ஆயுத போராட்டத்திலே அரச படைகளை எதிர்த்து போராடி மாவீரர்களாகிய வீரர்களுக்கும் அதே போல லட்சக்கணக்கிலே காடையர்களாலும் இலங்கை அரச படைகளாலும் கொல்லப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமான நினைவு தூவியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அது நிச்சயமாக மாவீரர்களுடைய கனவை நனவாக்குவதை நோக்கி எங்களுடைய சபைகள் நகர்த்தப்படும். அதுக்கு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவையிலே தேர்தலுக்காக சேரவில்லை. தேர்தலை தொடர்ந்து
ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற பொழுது அரைகுறை ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழே ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரு மோசடிக்கு கீழே அமலாவதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இதை 19 பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே வடக்கு கிழக்கிலே ஆக குறைந்தது 10 பேராவது எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை, தமிழரசு கட்சியும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை திரு சுமந்திரன் போன்றவர்கள் ஓடி போய் திரு AKD அருள்குமார் திசாநாயக்கா போன்றவர்களை கட்டி தழுவாமல் தடுக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை இந்த தேர்தலில் நீங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பொழுது நான் சார்ந்திருந்த தமிழக விடுதலை இயக்கம் அவர்களுடைய அந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற முறையை தேர்வு திட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம், நிராகரித்தோம், பகிரங்கமாக அறிவித்தோம். அது இன்னொரு புதினம் என்னவென்றால் ஏக்கிய ராஜ்ய சிங்களத்திலே, தமிழிலே ஒருமித்த நாடு, ஆங்கிலத்திலே ஏக்கிய ராஜ்ய. ஆங்கிலத்திலே உங்களுக்கு வசனம் இல்லையா? உலகத்திலேயே சுத்துமாத்துக்கு பேர் போன சுமந்திரன் செய்த ஒரு மோசடிதான் ஏக்கிய ராஜ்ய என்ற ஆங்கில வாசனத்தை போட்டவர். ஏன் யுனைடெட் ஸ்டேட் என்று போட்டிருக்கலாமே? இல்லை. அது அவ்வாறான ஒரு மோசமான நிலைமையை செய்வதை தடுப்பதை நோக்கி உங்களுடைய வாக்குகள் அமைய வேண்டும். அந்த வகையிலே தான் ஏவிபியை பற்றி நீங்கள் ஏமாந்து விட்டார்கள். எங்களுடைய இளைய தலைமுறையினர் 71ஆம் ஆண்டு அவர்கள் இந்திய விஸ்தரிப்பு வாரம் என்ற ஒரு கொள்கையை வைத்தார்கள். 5 வகுப்புகளிலே பழைய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 83ஆம் ஆண்டிலே தமிழின படுகொலை 3000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வடக்கு தென்னிலங்கையிலே கொல்லப்பட்ட பொழுது பல்கலைக்கழக மாணவர்களும் பாடசாலை மாணவர்களுமாக இருந்த ஜேவிபியினர் தேர்தல் டாப்புகளை வைத்துக் கொண்டு தேடி யூபியினர் ஐக்கிய தேசிய கட்சியினரும் வீடு வீடாக தமிழர்களை கொண்டு குவித்து வீடு வாசல்களை வியாபார நிலையங்களை அழித்து நூற்றுக்கணக்கான பெண்களை மானபங்கப்படுத்தியது விளைவாகத்தான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடினார்கள். அதுவரை விடுதலை போராட்ட இயக்கங்களிலே 1969ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டால் கூட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 3 எண்ணிக்கையிலே நாங்கள் இருக்கவில்லை. 3 டிஜிட்ஸ் 100 பேர் இல்லை. எல்லா இயக்கத்தையும் சேர்த்து 99 பேருக்கு கூட தான். அதை தொடர்ந்துதான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் ஜோதிகளும் வீடு வாசல்களை தொடர்ந்து போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். இது வரலாறு. அங்கே இந்தியாவிலே ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு பயிற்சி முகாம்கள் தரப்பட்டன. புதுடெல்லியிலே, இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லியிலே ராணுவ தலைமையகம் டேராடூனிலே 5 இயக்கங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இவ்வாறான சூழ்நிலைகளை தாண்டித்தான் ஜேவிபி செய்த கொலைகள். வெலிக்கடை வெஞ்சிரையிலே கூட 53 தமிழ் அரசியல் கைதிகள், அவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணகர்த்தமாக இருந்தவர்கள் அங்கிருந்த இத்தாலி விமானத்தை கடத்திய சேபால ஏகநாயக்க என்பவர். அந்த ஜேவிபியை சேர்ந்தவர்களும் அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த வழிநடத்தலிலே அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு 53 பேரும் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது பட்டலந்தையில விசாரிக்க போயிருமா? செம்மணியில் நடந்ததை பற்றி உங்களுக்கு தெரியாதா? 600 பேருக்கு மேலே செம்மணியிலே புதைக்கப்பட்ட புதைகுழி தோண்டப்பட போகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையிலே தான் ஜேவிபியினர் இந்த 2000 ஆண்டுக்கு பின்னராக திரும்பினார்கள் என்றால் இல்லை. இந்த இனவரியன் விமல் வீரவன்ச தலைமையிலே பாராளுமன்றத்திலே அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா, கஜேந்திரன் போன்றவர்கள் நல்லா அறிவார்கள். வன்னியிலே நாங்கள் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுகிறார்கள் என்று ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் எங்களுடன் முதல்ல வருபவர்கள். இது மாத்திரமல்ல, விடுதலை புலிகள் தீர்வு சட்டத்தை கொடுத்தவுடன் அதை எதிர்த்தவர்கள்,
பாராளுமன்றத்தை கலைக்க முயற்சி எடுத்தவர்கள், சுனாமிக்கான ஒரு மீள் கட்டமைப்பு திட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள், வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள், இவ்வாறு இன்றைக்கு சொன்னால் ஒரு இறைச்சி கணக்காரன் ஐயர் வேஷம் போட்டு நடித்தது போல இன்றைக்கு இந்த ஜேவிபி ஒரு மோடியை அடித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கண்டு வருகின்றது. இதை நீங்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும். கண்மையிலே கூட கடந்த காலங்களிலே இப்பொழுது ஊடகவியலாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருந்த திரு தியாகராஜன் அவர்கள் ஒரு தன்னுடைய ஆய்வை சொல்லி இருந்தார். பருத்தித்துறை, சாவகச்சேரி, வல்வெட்டித்துறை நகர சபைகள் சைக்கிளின் ஆட்சியின் கீழ் விழும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே வல்வெட்டித்துறை நகர சபையிலே தமிழக தேசிய தலைவருடைய அந்த இடத்தை நாங்கள் பிடிப்போம் என்ற பகல் கிளவு தகர்க்கப்பட்டது என்ற செய்தியை மே மாதம் 6ஆம் தேதி இரவு தெரிந்து கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவை கணிசமான இடங்களிலே மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கின்ற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு, இந்த ஜேவிபிக்கு உரிய பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் என்று கேட்டு, இந்த தமிழ் தேசிய பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே போட்டியிருக்கின்ற வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து மன்னிக்க வேண்டும், சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களித்து வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க இருக்கின்ற எண்ணத்தை நீங்கள் விடுத்து, அது எங்களுக்கு ஒரு காலத்திலே இருந்த விடயத்தை இன்றைக்கு அவர்கள் குத்தகைக்கு எடுத்து சொத்து பார்த்து சுமந்திரனுடைய சின்னமாக மாறிவிட்டது. ஆகவே சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டி இந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்குதமிழ் நாயகன் எங்களின் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் செல்வராஜா கணேந்திரன் அவர்களே, ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் மதிப்பார்ந்த சிரேஷ்ட சட்டத்தரணியுமாகிய தவராசா ஐயா அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளராகவும் இருந்த உதயன் அதிபர் சரவணபவன் ஐயா அவர்களே, மூத்த கல்வியலாளர் தமிழ் மக்கள் கூட்டணியின் முக்கியஸ்தராகவும் இருந்த சாவகச்சேரி மண்ணின் அடையாளம் அருந்தவபாலன் ஐயா அவர்களே, வல்மையின் சிங்கம் தலைவரின் உடன்பிறவா தம்பி நாளைய வல்மையின் முதல்வர் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் மதிப்பார்ந்த முன்னாள் போராளி பொன் மாஸ்டர் அவர்களே, நாளைய யாழ் நகரத்தின் மேயர் பதவியை அலங்கரிக்க காத்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் ஆசிரியர் சங்கத்தின் தூண் தீபன் திலீசன் அவர்களே, அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, ரஜினிகாந்த் அண்ணாமலை படத்துல ஒரு பாட்டு, ரெக்ககட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவிட பைக்கில், அந்த பாட்டை தான் மே மாதம் 7ஆம் தேதி தமிழர் தேசம் பாடப்போகின்றது. ரெக்ககட்டி பறக்குதடி பொன்னம்பலம் சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி கஜ நின்ற பைக்கிள். ஆம், நிச்சயமாக அண்ணன் கஜேந்திரகுமாருடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக இங்கே முக்கியமான தலைவர்கள் ஆளுமைகள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இது இனி வெறும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் அல்ல, வெறும் செல்வராஜா கஜேந்திரனுடைய சைக்கிள் அல்ல, அண்ணன் தவராசாவினுடைய சைக்கிள், அண்ணன் அருந்தவபாலனுடைய சைக்கிள், ஈஸ்வர்வாதம் சரவணபவனுடைய சைக்கிள், சிவாஜிலிங்கத்தினுடைய சைக்கிள், ஸ்ரீகாந்தாவினுடைய சைக்கிள், ஐங்கரநேசனுடைய சைக்கிள், என்னுடைய சைக்கிள், உங்களுடைய சைக்கிள், தமிழ் இனத்தினுடைய சைக்கிள் என்று நாங்கள் உனக்கு சொல்லுவோம்.
அந்த நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் இந்த நிமிடமும் தங்களுடைய வட்டாரங்களில் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். களம் மாறிக்கொண்டிருக்கின்றது, காட்சி மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு ஆட்சிக்கு வந்த என்பிபி நாங்கள் பேசியதெல்லாம் பச்சை பொய் என்ற கட்சிக்காரர்கள் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு தான் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். அந்த புழுகு மூட்டைகளை நாங்கள் இன்று அவிழ்த்து விடுகின்றோம். அவர்கள் அவிழ்த்துவிட்ட முதலாவது புழுகு மூட்டை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய குற்றவாளிகளை சிறைகளிலே அடைப்போம் என்றார்கள். மக்களும் நம்பினார்கள். கேவலம் இன்னமும் விசாரணைகள் கூட ஆரம்பமாகவில்லை. மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்கவை சிறைக்குள்ளே தள்ளுவோம் என்றார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. நாட்டை கொள்ளையடித்த ராஜபக்சேக்களை சிறைக்குள் தள்ளுவோம் என்றார்கள். அதுவும் நடக்கவில்லை. ராஜபக்சேக்கள் கொள்ளையடித்த பணத்தை உகண்டாவில் இருந்து கொண்டு வருவோம் என்றார்கள். ஒரு சனத்தை தங்கவெடுக்க முடியவில்லை. மலையக தமிழர்களின் சம்பள பிரச்சனையை தீர்ப்போம் என்றார்கள். ஒரு சதத்தை தன்னம் கூட்டவில்லை. மின் கட்டணத்தை 30% என்றார்கள். அதுவும் பகல் கனவாகிவிட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள். அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றார்கள். காணாமலாக்கப்பட்டோரை கண்டுபிடிப்போம் என்றார்கள். உதயம் பத்திரிகையை தாக்கியவர்களை சிறைக்குள் தள்ளுவோம் என்றார்கள். உணவுக்கும் மருந்துக்கும் புத்தகங்களுக்கும் விதிக்கப்பட்ட வரியை நீக்குவோம் என்றார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அத்தனையும் பச்சை பொய்கள். சொல்லுவார்கள், கூரையில் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் போனானாம் என்று. அத்தனை புழுகு மூட்டைகளையும் அவைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது பல புழுகு மூட்டைகளை அவைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் முதன்மையானது யாழ்ப்பாண வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு 5000 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறோம் என்று ஒரு அண்ட புழுகை, ஆகாச புழுகை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மையில் அது யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல, ஒட்டுமொத்த வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. வடமாகாணத்துக்கு 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வடமாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு. ஒரு மாவட்டத்துக்கு 1000 மில்லியன். ஆகவே யாழ்ப்பாணத்துக்கு வெறும் 1000 மில்லியன். அதிலும் நகைப்புக்குரிய விடயம் என்னவென்றால் கடந்த ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 1300 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதியை கூட ஒதுக்காது வடமாகாணத்துக்கு 5000 மில்லியனை ஒதுக்கிவிட்டு யாழ்ப்பாணத்தாருக்கு கணக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரசேகரனும் ரஜீவனும் இளங்குமரனும் டாக்டரும். இவர்களுக்கு எமது மக்கள் வாக்குகளால் பதிலடி கொடுத்து எமது மண்ணிலிருந்து ஒரு வாக்கை தன்னும் இந்த சிங்கள கட்சிகளுக்கு அளிக்காது. இது தமிழர் தேசம். இது மாவீரர்கள் விதைக்கப்பட்டவன், புதைக்கப்பட்டவன். நாங்கள் ரோட்டுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் பாச்சோருக்கும் போராடவில்லை என்பதை வாக்குகளால் பதிலடியாக வழங்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. ஊழலை ஒழிக்கப் போகின்றார்களா? அனுகுமாரவும் அவருடைய படைகளும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் ஒரு கேள்வி. கடந்த மே தினத்திற்கு 5500 பேருந்துகள் வரும் என்று நீங்கள் போலீசாருக்கு அறிவித்திருந்தீர்கள். ஒரு பேருந்துக்கு 50,000 ரூபாய் என்றால் 5500 பேருந்துகளுக்கு 27 கோடி ரூபாய். ஒரு பேருந்துக்கு 60,000 ரூபாய் படி உணவு, சாப்பாடு, தண்ணீர் செலவு என்றால் 5500 பேருந்துகளுக்கு 33 கோடி ரூபாய். எல்லோருக்கும் தொப்பி கொடுத்தீர்கள், டிஷர்ட் கொடுத்தீர்கள், தண்ணீர் கொடுத்தீர்கள், பிரமாண்ட மேடை அமைத்தீர்கள். அதற்கு ஒரு 10 முதல் 15 கோடி, மொத்தம் 75 கோடி ரூபாயை ஒரு கூட்டத்திற்காக செலவிட்டிருக்கிறீர்கள். அந்த பணம் இருந்து வந்தது எந்த நாட்டிடம்? உங்களுடைய சிங்கள நாட்டை
கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சிங்கள நாட்டை வேறு நாடுகளிடம் அடகு வைத்துவிட்டு மேடைகளை போட்டு சிங்கள தேசத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை எங்கள் தேசத்திலும் செய்ய முற்படாதீர்கள். எமது மக்கள் ஒரு தடவை ஏமாந்து விட்டார்கள். ஆனால் எமது மண்ணை நெடுகவும் ஏமாற்றலாம் என்று நீங்கள் தயவு செய்து கனவு காணாதீர்கள். இன்று காலை யாழ்ப்பாணத்தில் அவர்களுடைய ஒரு அமைச்சர் எங்களுக்கு வகுப்பெடுத்திருக்கிறார். நாங்கள் தமிழ் மக்களை பாதுகாத்து கொள்ளுவோம். அது கொல்லுவோம் இல்லை அமைச்சரே, கொள்ளுவோம். எங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை, வக்காலத்து வாங்குகிறோம். தமிழ் கலைக்க தெரியாத ஏழாலைக்குள் யாழ்ப்பாணத்தை இதண்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் எமது மண்ணிலே வெற்றி பெற்று எமது மக்களினுடைய அபிலாஷங்களை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இன்று சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு வட்டுக்கோட்டை பிரகடனத்தை நிறைவேற்றிய வட்டுக்கோட்டை மண்ணையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, உங்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். எமது வட்டுக்கோட்டையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மண்ணில் அண்ணன் கடனுடைய சைக்கிளை விட உங்களுடைய கட்சி ஒரு வாக்கு தன்னம் கூட எடுத்தால் அண்ணனுடைய தம்பியாகிய நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன். இது பகிரங்க சவால். இந்த தேர்தலில் வட்டுக்கோட்டையில் ஜேவிபி சவப்பெட்டிகளுக்குள் அடக்கம் செய்யப்படும். அது வடகிழக்கெங்கும் தீயாக பரவும். ஜேவிபியினுடைய முடிவு எங்களுடைய கரங்களால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சந்திரசேகரன் அவர்களே, உங்களுடைய தேசம் இதுவல்ல, சிங்கள தேசம். இது தமிழர்களுடைய தேசம், மாவீரர்களுடைய தேசம், எங்கள் மக்களுடைய தேசம். இந்த தேசத்தை ஆக்கிரமிக்க முற்படுகின்ற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எமது மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வடகிழக்கில் சிங்கள கட்சிகளுக்கு இடமில்லை. இந்த செய்தியை எமது மக்கள் ஆணித்தரமாக சொன்னால் மட்டும்தான் இந்த மண்ணிலே தமிழ் வாழும், இனம் ஆளும். அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதற்கு அண்ணன் கணேந்திரகுமார் தலைமையில் எங்களுடைய அணி தயாராக இருக்கிறது. இறுதி வரை நாங்கள் மக்களுக்காக இருப்போம். இறுதி களம் வரை நாங்கள் மக்களுக்காக இருப்போம். இந்த மே மாத வேளாண்மை எமது மக்கள் சொல்லுகின்ற செய்தி அனுபவத்துக்கும் சந்திரசேகரனுடைய படைகளுக்கு ஒரு செய்தியாக இருக்கும். மோதி பார்ப்போம். எமது மண்ணிலே திசாநாயக்காவினுடைய மகன் அனுபவனுடைய கடையை ஓடுகிறதா, அல்லது பொன்னம்பலத்தினுடைய மகன் கணேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் படையோடுகிறதா என்று நாங்கள் மோதி பார்ப்போம். ஆகவே மே மாத வேளாண் திகதி தமிழ் தேசம் எடுத்து சொல்லும். எங்களுடைய மண்ணிலே திசாநாயக்கவினுடைய மகன் அனுபவின் திசை காட்டி ஓடுகிறதா, அல்லது பொன்னம்பலத்தினுடைய மைந்தன் அண்ணன் கணேந்திரகுமாரினுடைய சைக்கிள் ஓடுகிறதா? மோதி பார்ப்போம். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா. நன்றி, வணக்கம்.